வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் Redmi Note 5 Pro மற்றும் போக்கோனுடைய F1 இந்த இரண்டு மொபைல் ஃபோனுடைய கேமரா மட்டும் கம்பேர் பண்ணி இரண்டு மொபைல் ஃபோனில் எந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். போக்கோ F1 மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. அதே நேரத்தில் Redmi Note 5 Pro 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. பட் விலையை தள்ளி வச்சுட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போக்கோ F1 கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். அந்த மொபைல் ஃபோனை ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன் Redmi Note 5 Pro கூட கம்பேர் பண்ணுறது லாஜிக்கே கிடையாது, சாத்தியமும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸில் போக்கோ F1 பார்த்தீங்கன்னா OnePlus 6 இல்லாட்டி சாம்சங்கோடைய Galaxy S9 ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோனுடைய கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டாப் எண்ட் மொபைல் ஃபோன். ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro கிட்ட கூட வர முடியாது. பட் உங்கள் மைண்டில் 15,000 ரூபாய் இருக்குது, Redmi Note 5 Pro வாங்கலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 4,000 5,000 தானே, கூட 4,000 5,000 போட்டு போக்கோ F1 மொபைல் ஃபோன் வாங்கிடலாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் போக்கோ F1 மொபைல் ஃபோன் வாங்கலாம். Redmi Note 5 Pro ஒரு மெட்டல் பாடி டிசைன், போக்கோ F1 மொபைல் ஃபோன் ஒரு பாலிகார்பனேட் பாடி டிசைன். பிளாஸ்டிக் பாடினால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டிசைடிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேமரா. ஸோ அதனால இந்த பதிவில் மெயின்லி நம்ம கேமரா மட்டும் இந்த இரண்டு மொபைல் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்ப்போம். போக்கோ F1ல ஒயிட் பேலன்ஸ் வந்து வார்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் Redmi Note 5 Proல கலர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்பவும் நேச்சுரலாக இருக்குது. முக்கியமாக போர்ட்ரேட் மோடில் Redmi Note 5 Pro வந்து பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. போக்கோ F1ல இருக்குது, ஆனால் Redmi Note 5 Pro அளவுக்கு பர்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா பார்க்குறப்போ போக்கோ F1ல பெட்டராக இருக்குது Redmi Note 5 Proவோட. கலர்ஸ் கொஞ்சம் பஞ்சியாகவும் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் அல்காரிதம் பெட்டராகவும் இருக்குது போக்கோ F1ல. டைனாமிக் ரேஞ்சிங் பார்க்குறப்போ போக்கோ F1ல Redmi Note 5 Proவோட கொஞ்சம் ஒரு மார்ஜினலி பெட்டர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஜூம் பண்ண இமேஜ் கூட போக்கோ F1ல கிளியராக தெரியுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ போக்கோ F1ல கொஞ்சம் திணறுது. ஆனால் Redmi Note 5 Proல எந்த பிரச்சனையும் இல்லை, பெர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்துருது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் பிளாக் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக இருக்குது, நாய்ஸ் கண்டிப்பாக இல்லை. Redmi Note 5 Proல பிளாக் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நாய்ஸும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் கூட போக்கோ F1ல பெட்டராக இருக்குது. பட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் Note 5 Proல F1ஓட நல்லா தெரியுது உங்களுக்கு. ரியர் கேமரா வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் Redmi Note 5 Proல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. போக்கோ F1லையும் ஸ்மூத்தாக இருக்குது இல்லைன்னு சொல்லல, ஆனால் Redmi Note 5 Proல ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. சில இடங்களில் Redmi Note 5 Pro அட்வான்டேஜ் இருக்குது, சில இடங்களில் போக்கோ F1 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு மொபைல் ஃபோனில் எந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னையே கேட்டிங்க அப்படின்னா, உங்களால் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 20,000க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் போக்கோ F1 வாங்குங்க. பட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு 15,000 தான், அதுக்கு மேலே வாங்க முடியாது அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற மித்த மொபைல் ஃபோனை விட Redmi Note 5 Pro ஒரு பெட்டரான மொபைல் ஃபோன், பெட்டரான சாய்ஸ்னு சொல்லுவேன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க AMX Studios. AMX Studiosலேருந்து AMX X1 அப்படின்னு ஒரு ஹெட்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் இருக்கு. இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைலில் அறிவிப்பு வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.